விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்குது. நீங்கள் ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க. நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய கரியரில் இதில் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு, வெளியை பற்றிய ஒரு பயம், பீதி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த வாரம் நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதில்ல. நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த வாரம் ரொம்ப குறைவு. அதனால் பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸு, அரியர்ஸு எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. வேலை இருக்கா, ஜாப் இருக்கா, வருமானம் இருக்கா, இதை மட்டும் பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக க்ரானிக்காக நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஒருவேளை நோய் மட்டுமல்ல, உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குனாலும் கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் மாத்திரம் பத்தாது, லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் குறைவு இந்த வாரம். நீங்கள் உழைக்க மற்றவங்க லாபம் அடைவது மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறதுனால பொறுமை, நிதானமாக இருங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கல, சுபகாரியம் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையையும் குறிப்பாக காளியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.